நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்ட 2 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒன்று பார்த்தீங்க, இந்த ட்ராலியில் எப்படி வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த சருகெல்லாம் கீழே விழாத அளவு, தூசியெல்லாம் கீழே விழாத அளவு தான் போட்டு வைப்பேன். சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் மட்டும் ஒரு சின்ன சின்ன ட்ரே இருக்குது, அதில் போட்டு அந்த ட்ராலிக்குள்ளேயே வச்சுட்டேன். தக்காளியை மட்டும் எப்பயுமே எந்த ட்ராலியில் வச்சாலுமே நீங்கள் அடியில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 1-2 அழுகிட்டா கூட அந்த சாறு வணைஞ்சு எல்லா வெஜிடபிள்ஸுமே ஸ்பாயில் பண்ணிடும். இப்படி தான் நான் வந்து இந்த ட்ராலியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிடுறது. முடிஞ்ச அளவு வெஜிடபிள்ஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு கெடுதின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வரதை ஆக்கி சாப்பிட்றதா ரொம்பவே நல்லது. பச்சை மிளகாய் மட்டும் காம்பை கிள்ளிட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒன்று அழுகுனாலும் எல்லாமே அழுகி போயிடும். இன்னொரு கொஸ்டின் வந்து பச்சை சட்னி வந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. 4 தக்காளி, 2 பூண்டு, அதே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கிட்டு தாளிப்பு கொடுத்து கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சோன்னு சர்வ் பண்ணால் சூப்பரான பச்சை சட்னி வந்து ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.